அருமையானவர்களே, இந்த நாள் தியானம் விசுவாச வாழ்வை குறித்து நம்ம தியானிக்கிறோம். நாங்கள் 5-6 வாலிபர்கள் 1985 வருடம் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொண்ட நாள் முதல் தினமும் நாங்கள் மாலை நேரங்களில் ஊருக்கு வெளியே போய் வனாந்திரமான இடங்களிலே அமர்ந்து ஜெபிப்போம். நாங்கள் 6 பேரும் சேர்ந்து ஊழியம் செய்ய போவோம். வியாதியஸ்தர்கள் வீடுகளில் ஜெபிக்க போவோம். உள்ளூர் ஆலயத்திலே நாங்கள் பிரசங்கிப்போம். தெருக்களிலே நின்று பேசணும். எல்லாம் நாங்கள் பிறந்து வளர்ந்த எங்களுடைய கிராமங்களில். அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் சேர்ந்து இணைந்து நாங்கள் ஜெபித்து ஆண்டவருக்குள்ளே வளர ஆரம்பித்தோம். இந்த நாட்களில் நாங்கள் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கல. நாங்கள் விசுவாசத்தில் ரொம்ப பின்தங்கி இருந்தோம். நிறைய சந்தேகம் வரும். ஒரு நாள் காலையிலும் நாங்கள் கிராமத்தில் ஒன்று கூடுவோம். நேற்று ராத்திரி நீ எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணன்னு கேட்போம். நேற்று எத்தனை அதிகாரம் வாசித்தாயின்னு கேட்போம். இந்த 2 கேள்விதான். ஆளாளுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க. நம்மை விட அதிகமாக அவர்கள் நேற்று ராத்திரி ஜெபம் பண்ணிட்டாங்க அல்லது நம்மை விட அதிகமான அதிகாரங்களை வாசிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். கிட்டத்தட்ட அதை எப்படி சொல்லலாம், பொறாமை. உடனே நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறது, இன்னைக்கு ராத்திரி அவனை விட அதிகமான நேரம் நம்ம ஜெபிக்கணும், அவனை விட ஒரு 2 அதிகாரம் கூட வாசிக்கணும் சொல்லி இப்படி ஒரு போட்டி. அப்படி விசுவாச வாழ்வில் வரும்போது நிறைய சந்தேகங்களும் வரும். ஆரம்பத்தில் இவ்வளோ ஜெபிக்கிறோம், இவ்வளோ பைபிள் வாசிக்கிறோம், ஆனாலும் உலகத்தின் பாவம் நம்மளை எப்படி நெருக்குது, இதில் எப்படி தப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி விசுவாச வாழ்க்கையில ரொம்ப அப் அண்ட் டவுன் எங்க 6 பேருக்குள்ள உண்டாகும். என்ன செய்யனே தெரியாது. ஆனால் ஆளுக்கு ஜெபம் பண்ணுவோம், சேர்ந்தும் நாங்கள் ஜெபிப்போம். அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிச்சோம். சேர்ந்து தியானிப்போம். அதில் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை தியானித்தோம். 11:7 மறுபடியும் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான். வசனம் எங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குச்சு. ஒரு தேவ எச்சரிப்பு நோவாவுக்குள்ளே வந்த பொழுது நோவா பயபக்தி உள்ளவனாய் மாறினான். நாங்க ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே நாங்களும் பயபக்தி உள்ளவர்களாய் மாறணும். பயபக்தி உள்ளவர்கள்னா முற்றும் முடிய உமக்கு கீழ்ப்படியணும். அன்னைக்கு இந்த பொறாமை, இந்த போட்டி பொறாமை எங்களை விட்டு போச்சு. எல்லாரையும் நேசிக்க, நம்மளை விட அதிகமா நேற்று இந்த பிரதர் ஜெபம் பண்ணாங்களா, ஓ மகிழ்ச்சி, சந்தோஷம், பரவாயில்ல. நான் ஒரு 2.5 மணி நேரம் தான் ஜெபம் பண்ணேன், நீங்க 4 மணி நேரம் ஜெபம் பண்ணிருக்கீங்களே, நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒருவருக்கு ஒருவர் ஊக்கப்படுத்த நம்முடைய விசுவாச வாழ்விலே வளர எங்களுக்கு அது ரொம்ப பிரியமா இருந்துச்சு. பயபக்தி உள்ளவனாய் மாறினான் அப்படின்னு தேவனுடைய எச்சரிப்புக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் முற்று முடிய கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம். அப்படி கீழ்ப்படுகிற அனுபவத்துக்குள்ள வரும் பொழுது நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேலையை உண்டு பண்ணினான் என்று நோவாவை குறித்து சொல்றோம். நோவாவுக்கு மனைவியும் அவனுடைய மருமக்கள்மாரும் மகன்மார்களும் அவ்வளவு ஒற்றுமையாய் ஒரு குடும்பத்தில் இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு மகன் ஒரு மருமகா மாமியார் சண்டை, எத்தனை குடும்பங்கள்ல பிரச்சனைகளை பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு 3 மருமகள்மார்கள், 3 மகன்மார்கள், மனைவி, இவ்வளவு பேரும் அப்படி ஒரு ஒருமனப்பாடான விசுவாசத்துக்குள்ள அவர்கள் வருவதற்கு காரணம் நோவாவினுடைய பயபக்தி, நோவாவினுடைய உறுதித்தன்மை, ஆண்டவர் மேலே வைத்திருந்த பற்றுறுதி.
உலகம் ஒரு நாள் அழிய போகிறது. அதற்கு முன்பாக நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்பட பேழையை உண்டு பண்ண வேண்டும். கடினமான வேலை, பேழையை உண்டு பண்ண, குடும்பமாக இணைந்து. ஆண்டவர் நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், மனைவி பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து அவருடைய 2ஆம் வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். இந்த பூமி நோவா காலத்தில் வெள்ளத்தால் அழிந்தது. ஆண்டவருடைய 2வது வருகையிலே நாம் இருக்கிற இந்த பூமி அக்னியா எரிய போகிறது, வெந்து உருகி சாம்பலாய் போக போகிறது. ஆகவே இந்த பூமியிலே இருந்து நாம் ஆண்டவருடைய வருகைக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் நம்ம பயபக்தி உள்ளவர்களாய் மாற வேண்டும். பயபக்தினா கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு புரியுதோ புரியலையோ, விளங்குதோ விளங்கலையோ, தற்காலத்தை குறித்து காணாதவைகளை குறித்து தான் எச்சரிப்பு பெற்றார். அப்படி ஒரு எச்சரிப்பு வேதத்தில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது 2ஆம் வருகையை பற்றி. நாம் அதற்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிந்து அவருடைய வருகைக்கு எப்போது நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பமாய் பயபக்தி உள்ளவர்களாகி ஆண்டவருடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்கு அன்றைக்கு நோவா பேழையை உண்டு பண்ணினது போல ஆண்டவரே, இந்த 2வது வருகையில் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஆண்டவரே நாங்கள் முற்றிலுமாய் ஆண்டவரே தேவ ஆவியானுடைய உதவியினால் முற்றுமுடிய கீழ்ப்படிந்து ஆண்டவரே பயபக்தி உள்ளவர்களாய் மாறி குடும்பமாய் நாங்கள் இணைந்து ஆண்டவரே உமக்குள்ளாக விசுவாசத்திலே வளர உதவி செய்தருளும். ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்க உதவி செய்தருளும். உடைய கிருபை எங்களை ஆரோக்கியமாக்கட்டும் ஆண்டவரே. உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே விலகாமல் இருக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்மை அப்படியே முழு மனதோடு நம்புவதற்கு ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன் ஆமேன்.